அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக சாரதா கூட கிளம்புறாங்க. ஒரு நாளில் வந்து அமுச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அமுச்சு வைக்கிறாரு. சரிங்க மாப்பிள்ளை, நான் ஒரு நாளில் கண்டிப்பாக அமுச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கூட போகிறா. இங்கே அம்மாவை பார்த்தோன்னா வீட்டில் எல்லாருமே வந்து அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. யாழினியும் வந்து கூட விளையாடுறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக வந்து குழந்தைய பார்த்துட்ருக்கா அம்மாவை. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிரியமாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரிக்கு அதிசயமாக இருக்குது, எப்படி வந்து அனுப்பிச்சார் அவர், அனுப்ப சான்ஸே இல்லையே அப்படின்னோடனே பாட்டி வந்து கேட்டோன்னே அப்பா அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா குழந்தையும். மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்பவே முடியலையே அப்படின்னோடனே அவரை பற்றி இன்னும் உனக்கு சரியாக தெரியல காவேரி, அதனால தான் இப்போ வரைக்கும் அவரை தப்பாக புரிஞ்சுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பேசிகிட்டு இருக்க, கூடி சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம், அவரை பற்றி எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசுது அம்மாவுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டென்ஷனாக போகிறாங்க. விஜயை பற்றி எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்காவும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராரு கார்த்திக் வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி வந்து எதுக்காக அப்படின்னு, உங்களை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் முட்டாள் இல்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த கல்யாணம் இதுக்கு அந்த பேசி இதோ நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவேரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அம்மாவோட அப்பா தான் இருப்பார், அவர் தான் ஏதோ சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக போய் இங்கே விஜய் கிட்ட செம்மையாக திட்டி விடுறாங்க. நீங்கள் தான் கல்யாணத்தை நிறுத்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு, ஓ இந்தளவு சந்தோஷப்படுறீங்களா நீங்கள் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் தான் காரணமானு கேட்குறாரு. இல்லைங்க நான் எதுவும் பண்ணலன்னு எவ்வளோ விஜய் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் காவேரி கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. இங்கே காவேரி வீட்டுக்கு உன்னை எல்லாருமே சந்தோஷமாக விஜய் கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் காவேரி மட்டும் பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேங்க, ஆனால் உங்கள் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் இதுக்கெல்லாம் காரணம் இல்லை, நான் கண்டிப்பாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, அவள் ஏதாவது சொல்லிட்டு போகிறா, யாரோ எது சொல்கிறத வச்சுட்டு அந்த பையன் வந்து கல்யாணத்தை நிறுத்தியிருக்கான், அவனை நம்பி இவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா, இப்போவே இப்படி பண்ணுறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவான், அப்படிப்பட்டவன் இவளுக்கு தேவையா, கல்யாணம் நல்லது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. அதை கேட்டு ஏன் சொல்ல மாட்டேன், நல்லதாக போச்சுன்னு தான் சொல்வேன், உனக்கு தான் வேறு ஆசைலாம் மனசில் இருக்குது, அதனால் என் கல்யாணம் நின்று போனதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. வேணாம் என்னால் பிரச்சனை வேணாம், எங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களா தம்பி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட இங்கே இருக்கட்டும் அம்முன்னு சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு. அம்மு ஓடி வந்து அப்பா நிச்சயமாப்பா நான் இங்கே இருக்கலாமா அப்படின்றாங்க. ஆமாடா செல்லாமோ, இங்கே நீ இரு, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. என்ன தம்பி திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. திடீர் தான் எல்லா விஷயமும் நடக்குது, அதனால தான் இந்த முடிவு, என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன், அம்மு இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ இங்கே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, முதல்ல பாட்டி உன்னை ஒரு வாரத்துக்கு தான் கேட்டாங்க அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் தான் ஒரு நாள் இருந்தால் போதும்னு, அதனால் இன்னும் நீ கொஞ்சம் நாள் இருந்துட்டு உனக்கு எப்போ முடியுமோ அப்போ வீட்டுக்கு பா அப்படின்னோடனே, அப்பா நிச்சயமாக சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னோடனே, உடனே வந்து தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி சாரதா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொன்னோன்னே உடனே வந்து காவேரி பார்த்துட்டு முறைக்கிறாங்க. இவ்வளோ நாள் விடவே இல்லை அம்மாவை, இப்போ மட்டும் கல்யாணம் நின்று போச்சுன்னு சந்தோஷத்தை ஆடிட்டு இருக்காரா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உண்மையிலேயே அம்மா இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் நீங்கள் ஏன் விட வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த கல்யாணம் நின்று போச்சுல அதுதான் அந்த சந்தோஷத்தை விட வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, சந்தோஷம் தான் இல்லை சொல்ல உங்கள் கல்யாணம் நின்றதுக்கு, அம்மாவை இங்கே இருக்கட்டும்னு ஒரு வாரத்துக்கு உங்கள் அம்மா தான் கேட்டாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராக தான் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. என்ன மாப்பிள்ளை திடீர்னு வந்து அம்மு அப்படின்னோடனே, ஆமாத்த அம்மா இங்கே ஒரு வாரம் இருக்கட்டும், ஏன்னா அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா, எல்லாம் இந்த காவேரியால் தான் இப்படி பண்ணீங்க எனக்கு தெரியாத மாப்பிள்ளை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அத்தை நீங்களா நிறுத்துறீங்க, ஆமாம் மாப்பிள்ளை நான் தான் அவங்க வீட்டில் போய் பேசி நிறுத்தினேன், ஆமாம் அத்தை தான் அத்தையும் நானும் தான் போய் பேசணும், அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து இங்கே கல்யாணத்தை நிறுத்திட்டாரு அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த விஷயம் காவேரிக்கு தெரிய போகுது, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க, காவேரிக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொல்லிட்டேன் நான், சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அதனால தான் அந்த பையன் வந்து இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னோடனே, அத்தை எதுக்கு தேவைப்பலாம் அப்படின்னோடனே, வேறு என்ன மாப்பிள்ளை என்ன பண்ண சொல்கிறீங்க, காவேரி அடக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, அதுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்றாரு. இது என்ன மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க.